பாரதி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். பாரதி அயராத உழைப்பினால் முன்னேறியவர் என்றாலும் அவர் இன்னும் எளிமையான வாழ்க்கை நடத்தி வருகிறார். அவருடைய வாழ்க்கையில் ஆடம்பரமாய் வாழவும் அவருக்கு தெரியும், ஏழ்மையான சாதாரண வாழ்க்கை வாழவும் அவர் பழகிக் கொண்டிருக்கிறார். அதே பழக்கத்தை அவருடைய மகன் சந்துருவுக்கும் அவர் கற்றுக் கொடுத்து வந்தார். ஆனால் அவருடைய மகன் அவருடைய வார்த்தையை பெரிதாக எடுத்துக்கொள்வதே இல்லை. அடிக்கடி அவர் தன்னுடைய மகனிடம், மகனே, பணம் என்பது நிலையற்றது, இன்று இருக்கும், நாளை இன்னொருவரிடத்தில் இருக்கும், அதுபோலதான் இந்த ஆடம்பர வாழ்க்கையும் என்று கற்றுக் கொடுத்தார். மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் எளிமையான வாழ்க்கை வாழவும் நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்று அடிக்கடி கூறி வந்தார். ஆனால் அவன் எதையும் சட்டை செய்யவில்லை. பாரதியினுடைய தொழில் விருத்தியடைந்தது. அவருக்கு மேலும் மேலும் பணம் பெருகியது. 4 தலைமுறைக்கு பணத்தை சேர்த்து வைத்து விட்டார் என்றாலும் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தர் என்று யாராலும் சொல்ல முடியாது. மகன் சந்துருவுக்கு திருமணமானது. அவனும் மனைவியும் தாங்கள் செல்வந்தர்கள் என்பதை மற்றவர்கள் காண வேண்டும் என்பதற்காக தேவையற்ற ஆடம்பரச் செலவுகளை செய்தார்கள். அவனுடைய கவனம் வியாபாரத்தை விட்டு சிதற ஆரம்பித்தது. முடிவில் தொழிலில் பெரிய நஷ்டம் ஏற்பட ஆரம்பித்தது. அப்பா சேர்த்து வைத்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செலவானது. அப்பொழுதுதான் அப்பா கற்றுக் கொடுத்த ஏழ்மையான வாழ்க்கை எவ்வளவு நல்லது என்பதை அவன் உணர ஆரம்பித்தான். நெருக்கமான நேரங்களில் தகப்பனுடைய ஆலோசனையை அவன் நினைத்து பார்த்தாலும் இப்பொழுது தொழிலில் ஏற்பட்ட நஷ்டமே அவன் சமாதானத்தை, சந்தோஷத்தை கெடுத்து போட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை பெரிய தொழில் அதிபருடைய மகனாகவோ அல்லது மகளாகவோ இருக்கலாம். செல்வம் உங்களுக்கு பெருமையை உண்டு பண்ணாமல் எல்லா நிலைகளிலும் வாழ கற்றுக்கொள்வதோடு தேவையோடு வாழ்கிறவர்களை குறித்த அக்கறை உங்களுக்கு இருக்கட்டும். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன் என்று பவுலடிகளும் கூறியிருப்பது போல நாமும் யாராயிருந்தாலும் எந்த நிலையிலும் வாழ போதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்பதையும் உணர்ந்து நாம் வாழ்வோமா?